அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுங்கிற பார்க்கலாம். அன்னைக்கு வாங்கின வாழை மீன் தான். அதை க்ளீன் பண்ணி அன்னைக்கே நான் வந்தல மசாலா எல்லாம் போட்டு பரட்டி வச்சிருந்தோம்ல, அந்த மீனை எடுத்து அப்படி ரெடியாக எல்லாம் செஞ்சு வச்சதுனால நேற்று நைட்டு நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாகவே வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது நமக்கு. அப்போ அதை தான் நான் நேற்று ராத்திரி திராவியாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் நான் வந்தல குழம்பு வச்சேன். வாழை மீன் குழம்பு தான் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை மட்டும் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃப்ரை காலையில் ஒரு 4 மணிக்கிட்ட எந்திக்கிற சமயத்தில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு குழம்பும் வச்சுட்டு சோறும் நைட்டே நான் வடித்து ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு இனி எல்லாருக்கும் சாப்பிட வேண்டியதான், எல்லாருக்கும் பிளேட்டில் எடுத்து கொடுக்க வேண்டியதான். அப்போ பிளேட்டில் சோறு, வாழை மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை அதையும் எடுத்து வச்சாச்சு. ஆனால் குழம்பு 2வது சூடுபடுத்துறதுக்குள்ளேயே மீன் கொஞ்சம் பாதி மீன் நொறுங்கிருச்சு. மீன் குழம்புல உள்ள மீன் எல்லாமே. அப்போ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா மீன் ரொம்ப பெரிய மீனுன்னு சொல்ல முடியாது, சின்ன மீனுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடிலான சைஸ்ல இருந்ததுனாலே என்னவோ தெரியல, குழம்புல உள்ள மீன் ஃபுல்லாவே நொறுங்கிருச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ அதையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து ஃப்ரையும் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இனி டீ தான். டீயும் ஸ்நாக்ஸும் இருப்போம். இனி இதையும் கொடுத்தாச்சுன்னா இனி எங்களோட காலையில் உள்ள சஹர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே நோன்பு நல்லபடியாக வச்சு முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன்.